கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே ஏசப்பா, இது பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இதிலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாவித்ரிபாய் புலே. இவங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதி, கவிஞர், இந்திய சமுதாய மறுமலர்ச்சியாளர், முதல் பெண் ஆசிரியர். இவங்களுடைய கணவர் பெயர் மகாத்மா ஜோதிராவ் புலே. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்ட பிறகு பொதுவாக எதற்காக பாடுபட்டார்கள் பார்த்திங்கன்னா, பெண் உரிமைக்காக மற்றும் பெண் கல்விக்காக அவங்க ரொம்ப நிறைய பாடுபட்டு அதை நிறுவியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா முதல் பள்ளி பெண்களுக்காக எங்கே ஆரம்பித்தாங்கன்னா, பூனாவில் பிடைவாடா. எந்த வருடம்னா 1848. இவங்க பிறந்த வருடம் ஜான்வரி 3 1831. எங்கே பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மராட்டிய மாநிலம் சதாரா மாவட்டம் நைஹான் சிற்றூரில் பிறந்தாங்க. இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா பால்ய விவாகம் சொல்லுவோம். சிறு வயதிலே திருமணம் செய்து கொள்வார்கள். அப்படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 9 வயது. யார்? சாவித்ரிபாய் பூலேக்கு 9 வயது. அவர்களுடைய கணவனாக நியமிக்கப்பட்டவர் அப்போது ஜோதிராவ். அவங்களுக்கு வயது 13. ஸோ குழந்தை திருமணம் தான் அவங்களுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. எந்த வருடம்னா 1840 வருடம். திருமணம் செய்து கொண்ட பிறகு இவர்கள் இருவருமாக சேர்ந்து ஜாதிய மற்றும் பெண் ஒடுக்குமுறை இதற்கு எதிராக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தினார்கள். இவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, தத்தெடுத்தார்கள். யஷ்வந்த் ராவ், ஒரு பிராமண விதவையினுடைய மகனாகிய யஷ்வந்த் ராவை அவங்க தத்தெடுத்து வளர்த்தார்கள். அவர் பிற்காலத்தில் ஒரு மருத்துவராக பணியாற்றினார். இங்கே பாருங்கள், முதலாவதாக இந்த தம்பதியர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்படுகின்ற அந்த பெண்களுக்காக முழுவதுமாக குரல் கொடுத்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். இந்த பண்பு எப்படி வரும்னா, எப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த குணம் வரும். மற்றவர்களை குறித்த அந்த பாரம் இருக்கும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20:35 வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, யார்கிட்டையும் போய் தங்களுடைய இதுக்காக கையேந்தி நிற்கல. வேணால் ஒரு சிலர்கிட்ட அதுக்காக பாடுபட குரல் கொடுத்துருப்பாங்க, போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கல்வி பணி, இவங்களோட கல்வி பணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1846 சூத்திரர் தலித் பெண்கள் இவர்களுக்காக ரொம்ப போராடினார்கள். இவங்க ஜாதியின் அடிப்படையில் தாழ்ந்த ஜாதி, ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள். இவங்களுடைய கல்விக்காக இவங்க பாடுபட்டார்கள். இவங்க கணவன் மனைவி இருவரும், இவர்களோட ஃபாத்திமா ஷேக் என்பவரும் சேர்ந்து அந்த சூத்திரர் மற்றும் தலித் பெண்கள் குறிப்பாக கல்வி கற்க வேண்டும் என்று போராடினார்கள். இப்போ கூட பார்த்திங்கன்னா சட்டம் அம்பேத்கர் இந்த இந்தியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கலைனாக்கா இன்னும் அந்த வகுப்பு, அந்த பிரிவினை சேர்ந்தவர்கள் பயங்கரமாக பின்தங்கி தான் இருந்திருப்பார்கள். அதுக்கப்புறமா 1848 இவர் ஆசிரியர் பயிற்சி பெற்றார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அவங்களுடைய குடும்பமும் அவர்களுடைய கணவனும் எப்படி ஊக்குவித்திருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அவர் கணவர் செய்கிற ஒரு போராட்டத்துலேயும் இவங்க கூட இருந்து பணியாற்றியிருக்காங்க.
அதுக்கப்புறமா இவங்க வந்து பூனேயில் 1848 9 மாணவிகளுடன் சேர்ந்து ஒரு பள்ளியை ஆரம்பித்தார். அப்புறம் சாவித்திரி தான் வந்து ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அதுக்கப்புறமா இந்த பள்ளி வந்து 6 மாதங்கள் மூடப்பட்டு கிடந்தன. அதுக்கப்புறம் வந்து அந்த பள்ளி பின் வந்து வேற ஒரு இடத்திற்கு அது மாற்றம் செய்யப்பட்டது. எப்பவுமே நம்ம ஒரு காரியம் எடுத்து செய்கிறோன்னா கண்டிப்பாக வந்து அங்கே நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டாக பேசுவாங்க, டிஸ்கரேஜாக பேசுவாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க. நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்யும்பொழுது நம்ம வந்து மற்றவர்களை ஊக்குவிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. நான் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன், ஒரு கூட்டம் நடக்கும்போதோ இல்லை ஒரு குழுவாகவோ ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அந்த இடத்துல டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிடுறாங்க. அப்படி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு சிலர் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. சரி, யார் என்ன பேசுனா நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து நம்ம காரியத்தை நல்லா செம்மையாக செய்யணும், திறம்பட செய்யணும், அந்த ஃபோக்கஸில் தான் இருப்பாங்க, அந்த நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன இது நம்ம சொல்லிட்டா கூட அவங்களுக்கு அது நெகட்டிவாக ஆகிடும், டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடும். ஸோ இவங்களும் அந்த பெண்களுக்காக கல்வி கற்கும்பொழுது, அந்த பணியை செய்யும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, பழமைவாதிகள் மற்றும் மேல் ஜாதியினர் அந்த பள்ளி கல்வியை அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சேற்றினை மற்றும் மலத்தை எடுத்து வீசி பல தொல்லைகளை கொடுத்தார்கள். யோசித்து பாருங்களேன். நான் கூட எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒருத்தர் மட்டும் தனியாக குடியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனால் படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக எல்லாரும் தூரம் போயிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க மட்டும் இருக்கிறப்போ வந்து இவங்க வந்து இந்த அம்மையார் வந்து பேசிக்காகவே நல்ல போல்டு கேரக்டரு. அப்போ அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறாங்க, அதே குவாலிஃபிகேஷன், அதே உத்தியோகம், ஒரு ஆசிரியர் பணி செய்கின்ற இன்னொரு குடும்பத்தில் எல்லாரும் அவங்க பசங்க கூட இருக்கிறாங்க, கணவன் கூட இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து சரியாகவே படிக்கலை. ஆனால் இவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளும் நன்றாக படித்தாங்க, ஒரு நல்ல வேலையில் இருந்தாங்க. அந்த பொறாமை நிமித்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு டெய்லி தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க மேலே எப்படி சேற்றையும் மலத்தையும் எடுத்து வீசினார்களோ அதே மாதிரி அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன். அவங்க வீட்டு ஜன்னலில் பார்த்திங்கன்னா மனிதனுடைய கழிவை வந்து அப்படியே தெளித்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ இந்த காலத்தில் இப்படியும் நடக்குமா, எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்லை வேறு யாராவது ஓனர்கிட்ட அப்படி போய் சொன்னாலோ அவங்களெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறது. எப்படின்னா, அவங்க போக வர நல்லா உபசரிக்கிறது, நல்லா சாப்பாடு கொடுக்கறது. நம்ம எப்போவுமே ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்குகிறோன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு யாராவது ஏதாவது செய்கிறாங்க, ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அவங்க சைடு தப்பு இருந்தால் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னாக்கா, அந்த தப்பை நம்ம வந்து சுட்டி காமிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒன்று யோசித்துக்குங்க, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பார்ஷாலிட்டி, பட்சபாதமே இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த எதிர்ப்பு வந்துட்டே இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, பள்ளிக்கு போகும்பொழுது ஒரு பழைய சேலை, இப்போ வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு பழைய சேலையை கட்டி கொண்டு பள்ளிக்கு போயிடுவாங்க. ஆனால் அங்கே போய் தன் உடையை, வேறொரு சேலையை அணிந்து கொள்வார்கள். ஆனால் நிறைய துன்பங்கள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அந்த நிலையிலேயும் அவர்கள் வந்து அந்த பணியை சிறப்பாக செம்மையாக தொடர்ந்து செய்தார்கள். இப்போ கூட நிறைய மிஷினரிகள் எடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கும், இல்லை வெளியால் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு வருடம் அந்த பெரியமலை ஃபீல்டு வந்து அது எஃப்எம்பிபி பணித்தளம் ஆரம்பித்த முதல் இடம் அது. அங்கே நாங்கள் போய் பார்க்குறப்ப பார்த்திங்கனாக்கா
மற்ற மதத்தார் ஜாதியினர் வந்து பயங்கர தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ ஒரு எஃப்எம்பிபி பணித்தளம் இருக்குன்னா அது பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி புறஜாதி மதத்தார் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அது பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. என்னடா நம்ம காரியங்களை எதுவுமே சரியாக செய்ய முடியலையேன்ற அந்த வருத்தம் இருந்தது. ஆனால் அதுக்காக எல்லாருமே வந்து அங்கே போகிறவங்க எல்லாருமே அவங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களை பார்த்திங்கன்னா வேறு என்ன பணிகள் இவங்க செய்தார்கள் பார்த்திங்கன்னா, பெண்கள் விதவை ஆயிடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மொட்டை அடிப்பாங்க. இவங்க வந்து அந்த மொட்டை அடிக்கிற அந்த பழக்கத்தை கண்டித்தார்கள், எதிர்த்தார்கள், அதற்காக குரல் கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இதற்காக என்ன செஞ்சாங்கன்னா நாவிதர்களை திரட்டி 1863 மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். ஏன்னா ஒரு சீர்திருத்தம் ஒரு இடத்துல கொண்டு வரணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா சொல்லி பார்ப்போம், பொறுமையாக சொல்லி பார்ப்போம். அப்புறம் எதுவுமே கேட்கல, அதுக்காக எதுவுமே அவங்க செய்யலைன்னா அப்போ தான் போராட்டம் வெடிக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நார்மலாக பேசுகிறப்பவே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் வந்து போராட்டம் பண்ணால் கூட அவங்கள வந்து எப்படியாவது அந்த இடத்த விட்டு அகற்றிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க போராட்டம் நடத்தினார்கள். 1870 பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ வந்து அவங்க வந்து 52 குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டார்கள். எந்தவித பராமரிப்பும் இல்லாமல், வீடு இல்லாமல், யாரும் இல்லாமல். அப்போ அவங்களுக்கு வந்து அவர்களுக்காக ஒரு உறைவிட பள்ளியை ஆரம்பித்தார்கள். ஸோ விதவைகளுக்காக பாடுபட்டார். அதுக்கப்புறமா வந்து பஞ்சத்தினால அனாதைகள் ஆக்கப்பட்ட 52 குழந்தைகளுக்கு உறைவிட பள்ளியை ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா 1897 அந்த அவங்க இருந்த இடத்துல வந்து பிளேக் தொற்று நோய் ஏற்பட்டது. அப்போ வந்து அவர்களும் அவர்கள் கணவரும் சேர்ந்து அங்கே அந்த பிளேகு தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சிகிச்சை அளித்தார்கள். அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அதுக்கப்புறமா வந்து அவர்களுடைய வளர்ப்பு மகனான யஷ்வந்த் மருத்துவராக இருந்ததுனால அந்த தொற்று ஏற்பட்ட பகுதிக்கு வெளியே பார்த்திங்கன்னா பூனேயில் சாசனே மலா என்ற ஊரில் வெளியே வந்து அந்த தொற்று பாதிப்பு இல்லாத இடத்துல ஒரு மருத்துவமனையை கட்டினார்கள். நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த இடத்துல இருந்து அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சிகிச்சை பெற்று அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறமா 1897 மார்ச் 10 இவர்களும் அந்த நோய்க்கு தொற்றுக்கு ஆளானார்கள். பிளேகுனால் பாதிக்கப்பட்டு அவர்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார். யோசிச்சு பாருங்கள், இவங்களுக்கு வந்து அந்த தொற்று ஏற்படும் தெரியும், அந்த நோயோட தீவிரம் தெரியும். அப்போ கூட பாருங்கள், அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் குடும்பமாக சேர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மற்றவர்களுக்காக சேவை செய்தார்கள். இந்த பாரம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். நம்ம சில நேரங்களில் இப்போ ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து அமைதியாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது பேசுனா எங்களுக்கு தனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லைனா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்மளை ஏதாவது வந்து தொந்தரவு பண்ணுவாங்களோன்ற காரணத்தினால நிறைய இடத்துல நிறைய பேர் அமைதியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி. ஆனால் மிஷினரிகள் அப்படி இருந்ததா எங்கேயுமே நான் படிக்கல. அது மாதிரி 2 கொரிந்தியர் 9:9 பார்த்தீங்கன்னா, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அதே மாதிரி தான் இந்த தம்பதியர் வாழ்ந்தார்கள். இவங்க பார்த்திங்கனாக்கா 1892 கல்வியின் தேவை, ஜாதி எதிர்ப்பு, இந்த கருத்துக்களை வலியுறுத்தி கவிதைகள் தொகுப்பான ஒரு கவிதை மலர்கள் என்ற நூல்களை வெளியிட்டார்கள். அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, குறிப்பாக பெண்களுக்காக இருந்ததுனால அவர்களை சிறப்பிக்கும் வண்ணமாக மகாராஷ்டிரா அரசு என்ன செஞ்சதுன்னா, சாவித்ரிபாய் பெயர்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு விருது வழங்கினார்கள். அது மாதிரி
2015 பூனே பல்கலைக்கழகத்தோட பெயர் மாற்றப்பட்டது. என்னன்னா சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அப்புறம் 1998 மார்ச் மாதம் 10 அவங்க வந்து இந்திய அஞ்சல் துறை அவர்களுடைய நினைவாக ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டது. யோசித்து பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய வந்து உழைச்சிருக்காங்க, குறிப்பாக பெண்களுக்காக. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை, ஒரு சுயநலம் இல்லாமல், தன்னலம் இல்லாமல் அவங்க வந்து சேவை புரிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படவே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் குழந்தைகள் திருமணம் அதிகமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அட் த சேம் டைம் அந்த குழந்தைகள் இல்லைன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். மறுமணம் செய்து கொள்வாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து எந்த விதமான விசேஷத்திற்கும் அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க, அவங்கள ஒதுக்கி வைப்பார்கள். நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறையா இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு வந்து குழந்தை பேரோ இல்லை குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அதுவாக இருக்காது. நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன, அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய திட்டமாக இருக்கிறார், அதெல்லாம் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுக்கு அதை வெளிப்படுத்துவார். அதே மாதிரி தான் இவங்க வந்து கர்த்தருடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தன் வாழ்க்கையில் பிரதிபலித்தார்கள். எப்படி அந்த பெண்களுக்காக, அந்த பெண்கள் வந்து அந்த தலித் பெண்கள் ஒடுக்கப்படும் பொழுது அவர்களுக்காக குரல் கொடுத்தாங்க. விதவைகள் மொட்டையடிக்க பண்ணுறப்ப அது தப்புன்னு எதிர்த்து நின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தியா பெண்களுக்காக வந்து கல்வி சாலையை அமைத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அனாதைகளான அந்த 52 குழந்தைகளுக்காக ஒரு உறைவிட பள்ளியை ஆரம்பித்தார்கள். அப்போது யோசித்து பாருங்கள், அவங்க எவ்வளோ வந்து மற்றவர்களுக்காக சேவை செய்ய அந்த எண்ணம் இருந்ததுனால தான் அவங்க வந்து எல்லா காரியத்தையும் திறம்பட செய்தார்கள். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார்கள். ஒரு மறுமலர்ச்சி, சமுதாய மறுமலர்ச்சிக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பங்காற்றினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக பெண் கல்விக்காக பாடுபட்டார்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இத்தனை வாரம் இது வந்து 42வது எபிசோட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பெண் மிஷனரிகளும் பெண்கள் வந்து கல்வி கற்க வேண்டும் என்பதில் ரொம்ப வந்து விழிப்பாக இருந்தாங்க. ஏன்னா பெண்களுக்கு கல்வி புகட்டப்பட்டாதான் அவங்க வந்து பேதையாக இல்லாமல் ஞானத்தோடும் அறிவோடும் செயல்படுவாங்க அப்படின்றத அவங்க எடுத்துரைத்தார்கள். ஏன்னா நிறைய அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. சிறு வயதிலே திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஊர்களில், கிராமப்புறங்களில், இன்னும் மலைஜாதி மக்களிடையே பார்த்தாக்கா அவர்கள் அடிமைகளாக தான் நடத்தப்படுகிறார்கள். ஒரு சில இடத்துல இந்த கல்வி புகட்டப்பட்டு அறியாமையிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டு இப்போ நல்ல நிலையில் இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதவைகளுக்காக குரல் கொடுத்தார்கள். இது ரொம்ப முக்கியம். வேதத்தில் பார்த்திங்கன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கர்த்தர் வந்து குரல் கொடுப்பார், கர்த்தர் வந்து முன்னணிப்பாருன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இவங்களும் விதவைகளுக்காக குரல் கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா ஜாதியால் புறக்கணிக்கப்பட்ட அந்த தலித் பெண்களுக்காக, சூத்திரர் பெண்களுக்காக எல்லா காரியத்தையும் முன்னணின்று செய்தார்கள். அதுக்கப்புறமா பெண்கள் ஒடுக்குமுறையை எதிர்த்தார்கள். இது எல்லாம் தான் அவங்க செஞ்ச நல்ல காரியம். இது எல்லாம் ஒருத்தரால் எப்படி செய்ய முடியும் யோசித்து பாருங்கள். கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துவ பணியை செய்கிறாங்கன்னா அந்த சமூக சேவை, அந்த மனப்பான்மை எப்படி வரும்னாக்கா, எப்போ நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவரை வாழ்க்கையில் பின்பற்றுகிறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து அதெல்லாம் செய்ய முடியும். எல்லாராலையும் வந்து ஒரு சமூக சேவை போய் செய்ய மாட்டாங்க.
மாட்டாங்க. எத்தனை பேர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெகு சிலர் தான். குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண்கள் கல்விக்காகவும் பாடுபடுறவங்களும் குறைவாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தேவைகளை சந்திப்பதற்கும் ஆட்கள் வந்து குறைவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே மிஷினரிகள், குறிப்பாக பெண் மிஷினரிகள் பெண்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க, அவங்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாமே அப்போது அவங்க வந்து எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருந்தாங்கல்ல அந்த காலத்துலலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக தான் பார்த்தாங்க. இப்போ ஒரு நிலத்தில் போய் வேலை செய்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வந்து கூலி கிடைக்காது. இப்போ ஆண்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அதே காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5ன்னு வச்சுங்களேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆண்களுக்கு வேறு கூலி பெண்களை விட அதிகமாக கிடைக்கும். அதே பெண்களுக்கு வந்து கூலி வந்து கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி மனநிலை தான் அப்போ இருந்தது. அதுக்கப்புறமா பெண்கள் வந்து ஏதாவது சாதித்தார்கள்னு வச்சுங்களேன், நிறைய வந்து அறியப்படாமலே போயிட்டுருக்கு. நான் குறிப்பாக பெண் மிஷினர்களை பற்றி எடுத்து பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, பெண்களாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல், தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி கூட கவலைப்படாமல் அவங்களாம் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறாங்க. பெண்களுக்காக, அந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக, அனாதைகளுக்காக நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார்கள். நம்ம வந்து இதிலேருந்து நமக்கான பாடம், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அப்போது நம்ம இவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்க போகிறோன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை வந்து அர்ப்பணிப்பு நிறைந்ததாக காணப்பட வேண்டும். நம்ம என்ன பண்ணோன்னா, சில காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாது, அதுக்கேற்ற பலன் இருக்காது, அதற்கேற்ற பொருள் உதவி இருக்காது. அப்போ கர்த்தரிடத்தில் நம்மளை அர்ப்பணிச்சிடணும். நம்மளுடைய திட்டத்தை வந்து ஆல்ரெடி வந்து அவர் வகுத்து வச்சிருப்பார். ஸோ அவரை சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நம்ம வந்து செய்யணும். சிலது வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம், ஆனால் சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன ஏசப்பா, நான் இதெல்லாம் செய்யலான்னு நினச்சேனே, ஆனால் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இது எதுவுமே வந்து நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னா, அப்போது நம்ம எங்கேயோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம நடக்கணும். அதுக்கு முதலாவது நம்மளுக்கு தேவை ஜப வாழ்க்கை. நம்ம வந்து ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். ரெண்டாவது வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா வேதம் தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக கற்றுத்தரும். ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களை, நல்லது எது கெட்டது எது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வேதம் வாசித்தா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அதை வந்து இடைப்பட்டு நம்மளை வழி நடத்துவார். அதுக்கப்புறமா வந்து அந்த வேதத்தை வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை தியானிக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு வாழ்க்கை, நம் வாழற வாழ்க்கை வந்து கர்த்தருடைய வழியில் இருக்கிறதா, இல்லை மனுஷரை பிரியப்படுத்துகிறதா? கர்த்தரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, இல்லை மனுஷரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்து நாம் வாழ வேண்டும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்கின்ற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தாக்கா கண்டிப்பாக கர்த்தர் வந்து அந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அதை வந்து வெற்றிகரமாக நடத்தவே மாட்டார். நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன். மத்தேயு 24:13 கூறியிருக்கிறது போல், முடிவு பரியந்தம் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமேன். ஏன்னா கர்த்தருக்காக நம்ம காத்திருந்து கர்த்தருக்காக நாம் எழும்பி நிற்கும் பொழுது கடைசி வரைக்கும் நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. நமக்காக கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. சில நேரங்கள் நம்ம நினைத்த மாதிரி காரியங்கள் நடக்கலைன்னா சோர்ந்து போயிடுறோம், நம்மளை நாமளே சமாதானப்படுத்தி கொள்கிறோம். ஒரு தவறான காரியமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறோம், நியாயப்படுத்த பார்க்குறோம். ஆனால் யார் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் கழுகை போல புது பலன் அடைவார்கள், எழும்பி நிற்பார்கள்,
தங்களுடைய காரியத்தில் வெற்றியை காண்பார்கள். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவன் தந்திருக்கின்ற சுதந்திரம் எப்பவுமே அழியாதது, மாசற்றது, வாடாதது. அதையெல்லாம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறாரு. 1 பேதுரு 1:4. அதை நம்ம ஒரு சரியான விஷயத்திற்கு, எப்படி இன்னைக்கு பார்த்த சாவித்ரிபாய் புலே அவங்க கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த தாளந்தை, அந்த சுதந்திரத்தை நல்ல சரியான வழியில் பயன்படுத்தினார்கள். பெண்களுக்காக அதை பயன்படுத்தினார்கள். பெண்கள் ஒடுக்கப்படும் பொழுது குரல் கொடுத்தாங்க. நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம வேலை செய்கின்ற இடங்களில், அதுக்கப்புறமா வீட்டில் எத்தனை பேர் அநியாயத்தை கண்டு குரல் கொடுக்குறோம்? இல்லை குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்கிறோம்? இல்லை சரி லைஃப் இப்படியே எப்படி போதோ போட்டோம், வாழற வரைக்கும் வாழலாம், கர்த்தர் எப்போ எடுத்துக்கொள்கிறாரோ அப்போ போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நம்ம ஞானமாய் நடக்க வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் அறிவை கொடுத்துருக்காரு. அந்த அறிவை உபயோகித்து புத்தியாக நாம் செயல்பட வேண்டும், ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு தாழ்மை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காத காரியங்கள், இல்லை சில நேரத்தில் நம்மளால் சில காரியங்களை செய்ய முடியாது. அப்போ நம்மளை செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு உடனே ஒரு எரிச்சல் வரும், சகிப்புத்தன்மை இருக்காது, ஒரே போராட்டமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது நல்ல முறையில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் நம்ம குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த நேரங்களில் கூட நம்ம செய்கிறத ஒரு சரியானதாக நாம் செய்ய வேண்டும். காலம் தாமதித்தாலும் நமக்கான காரியம் கண்டிப்பாக நடைபெறும். நான் அதில் ரொம்ப விசுவாசமாக இருக்கேன். அந்த விடாமுயற்சி, நம்பிக்கை, விசுவாசம் பெண்களாகிய நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் உடனே நடக்காது, காலம் தாழ்ந்து நடக்கலாம், சம்டைம்ஸ் நடக்காமே போகலாம். அதுக்கெல்லாம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, இதை ஆராய்ந்து அறிந்து நாம் அர்ப்பணித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்த சாவித்ரிபாய் புலே அவங்க எப்படி இந்த சமுதாயத்திற்காக ஒரு சீர்திருத்தவாதியாக, ஒரு சமுதாய மறுமலர்ச்சியாளராக பணியாற்றினார்கள். இது எல்லாமே கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலிக்கின்றது. கிறிஸ்துவினுடைய நல்ல பண்புகளை பிரதிபலிக்கின்றது. இதை நம்ம கற்றுக்கொண்டு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆத்தும பாரத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கு கட்டி எழுப்ப நாம் பாடுபட வேண்டும். ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைக்கி சாவித்ரிபாய் புலே பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. அவர்கள் எப்படி பெண்களுக்காக ஏசப்பா கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பெண்களுக்காக பாடுபட்டார்கள். கர்த்தாவே, ஒடுக்கப்படுகின்ற பெண்களுக்காக பாடுபட்டார்கள் ஆண்டவரே. அந்த ஜாதியில் ஏசப்பா தலித்தும் சூத்திரர்களுக்கும் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் ஆண்டவரே. விதவைகள் மொட்டையடித்து அவர்களை அவமானப்படுத்தும் பொழுது அதற்காக குரல் கொடுத்தார்கள் ஆண்டவரே. போராட்டம் நடத்தினார்கள் ஏசப்பா, அதில் வெற்றியும் கண்டார்கள் ஆண்டவரே. அதே போல் பெண்களாகிய நாங்களும் உமக்காக சேவை செய்யும் பொழுது தைரியத்தோடும் பலத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் நிறைய நேரங்களில் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. அந்த சோர்வை எங்களை விட்டு அகற்ற வேண்டும் ஏசப்பா. உலகத்தின் மனிதர்களுக்காக அவர்களை திருப்திப்படுத்த வாழாமல் உம்மையே சார்ந்து உம்மை திருப்திப்படுத்தி உம்முடைய வழிகளில் நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.